மனம் ஒருமுகப்படுத்தணும் ரொம்ப பேர் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிறாங்க. ஆனா வெற்றி அடையல. மனம் ஒருமுகப்படுத்துறதுக்கு முயற்சினால வராது. நீங்க டெக்ஸ்ட் புக் படிக்கிறப்போ மனம் ஒருமுகப்படுத்துறது இவ்வளவு கஷ்டமா இருக்குது. சினிமால போய் உட்கார்ந்தா மனம் ஒருமுகமா தானே இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு ஆர்வம் வரல. எதுல ஆர்வம் இருக்குதோ அது கூட எப்பவுமே மனம் ஒருமுகமா தான் இருக்குது. படிப்பை பத்தி ஆர்வம் வராததுனால எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மனம் வேற எங்கேயோ போகுது. இதனால மனம் ஒருமுகப்படுத்துறது முயற்சி விட்டுட்டு நாம கொஞ்சம் உட்கார்ந்து நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையானது, எது நன்மையானது, எது அடிப்படையானதுன்னு கொஞ்சம் உணர்ந்து அதுல நாம கொஞ்சம் ஒரு ஆழமான ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, ஒரு நோக்கம் நம்ம மனத்துல கொண்டு வந்தா நம்ம மனம் அந்த நோக்கத்துல தான் போகுது. முயற்சினால மனம் நாம விருப்பத்துக்கு கொண்டு போக முடியாது. நம்ம ஆர்வம் எங்க இருக்குதோ அங்கதான் போகும். இதனால நம்ம ஆர்வங்களுடைய அடிப்படை என்னன்றது நாம் உணராமே, அது புரிஞ்சுக்காமே நாம் மனம் ஒருமுகப்படுத்துறதுக்கு எவ்வளவே முயற்சி பண்ணாலும் அதுல வெற்றி வராது.